ருசிகள் பலவிதம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பொங்கல். ரவா உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இதனை ரவா பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் அரை கப் பாசிப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் சேர்த்து 5 to 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து போல் கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடு. இப்போது 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. நான் அரை கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பருப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் நல்லா ரவையை வறுபட்டுடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது ரவை கட்டி சேரும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க, கட்டி சேராமல். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை மசிச்சும் சேர்த்துக்கலாம், அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு, ரவை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை கப் தண்ணி மறுபடியும் சேர்த்துருக்கேன். இப்போது பாசிப்பருப்பு, ரவை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மொத்தமாக 3 கப் தண்ணி இப்போ எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கோங்க. சுட சுட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.